இல்லாமல் இந்த வீடே வெறிச்சோடி கிடக்குது. அவன் இருந்திருந்தா இன்னும் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கோம். ஆமாம்மா, அட்லீஸ்ட் நம்ம கௌதமியாவது இருக்க சொல்லியிருக்கணும். அவனாவது இருந்திருந்தா கொஞ்சம் கலகலன்னு இருந்திருக்கும். 2 பேரும் இல்லாமல் வீடு. அத்தை அத்தை, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, சந்தோஷமா இரு. கா 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 சோ போ போ போ. பாருங்க அத்தை, இப்படியே தான் என்ன அங்கே போய் ஆதிமாவை கூட பேச விட மாட்டேங்கிறான். இப்படியே குறுக்க வந்து என்னை சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்கான் அத்தை. டேய் கௌதம், எதுக்கு சும்மா ராஜியை கிண்டல் பண்ணிட்டே இருக்க? சும்மா சும்மா எல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது, புரியுதா? சரி சரிம்மா, இனிமேல் சும்மா சும்மாலாம் அவளை கிண்டல் பண்ணல. எனக்கு டைம் இருக்கும்போது தான் பண்ணுவேன். ராஜி, நீ அவனை விடுமா, அவன் இப்படியே தான் சும்மா எதுக்கு எடுத்தாலும் வம்பு பேசிட்டே இருப்பான். ஆமா, எங்க ஆதியை காணோம்? அம்மா, ஆதி, என்ன சாமி இப்படி துரும்பா இழைச்சி போய் கிடக்குற? பெங்களூர்ல நல்லா சாப்பிட்டியா இல்லையா? மீட்டிங்கு ப்ராஜெக்ட்னு அது இதுன்னு யோசிச்சுட்டு நல்லா சாப்பிடாமே கிடந்திருப்பியாட்டிருக்குது. இப்படி இழைச்சி போய் கிடக்குற பாரு. மா, நான் இங்கே இருக்கும்போது இதைத்தான் சொன்னீங்க, இப்போவும் இதைத்தான் சொல்கிறீங்க. எப்போ பாரு நான் இழைச்சிக்கிட்டே தான் இருக்கேனா? நல்லா பாருங்க, ஒரு படி நல்லா ஏறிட்டேன். ஓ கண்ணு, எப்போ பாரு உனக்கு விளையாட்டு தான், எதையுமே சீரியஸ் எடுத்துக்கிறது கிடையாது. சரி, நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அம்மா உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நானே கீழே வரேன் சாப்பிட்றக்கு. நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் வரேன் போ. டே ஆதி, பெங்களூர் போனல்ல, எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்த? அக்கா, நான் அங்கே போய் ஜாலியாக இருக்கவா போனேன். ப்ராஜெக்ட் மீட்டிங் போனேன், போனது முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே கிளம்பி வரேன். என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்கிறது? அப்போ நீ ஒன்றும் வாங்கிட்டு வரலையா? அகிலா, ஆதி மாமா வாங்கிட்டு வரல, கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. கொடுத்துட்டு வந்திருக்கானா? என்னத்தை கொடுத்துட்டு வந்திருக்கான்? ஏண்டா, என்ன சொல்ற ராஜி? என்னத்தை நீ கொடுத்துட்டு வந்திருக்க? நான் என்னத்துக்கா கொடுத்துட்டு வர போகிறேன்? அக்கா, அவ சொன்னானா நீ அவகிட்ட கேளு. என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? சரி, மாமா எங்க? அவரு ரூம்ல தான் இருக்காரு. நாளைக்கு ஏதோ மீட்டிங் ஆமே, அதான் அதை பார்த்துட்டு இருக்காரு. சரி, நான் போய் பார்த்துக்கிறேன். ராஜி, அத்தை, என்னாச்சு? உனக்கும் ஆதிக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நான் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். அதை மாமா சீரியஸ் எடுத்துக்கிட்டாரு. இல்லை இல்லை, இவங்களுக்குள்ள எதுவும் நடந்திருக்கு. இவ சொன்ன உடனே எதுக்கு ஆதி மூஞ்சி மாறுச்சு? இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கு. 2 பேரும் வாயை திறக்க மாட்டேன்னு இருக்காங்க. என்னது, எவ்வளோ டீட்டெயில்ஸ் பார்த்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்கு. எந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்னு ஒன்றும் தெரியவும் மாட்டேங்குது. இந்த ஒரு வாரமாக ஆதி இல்லாமல் நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் பிளைண்டாக தெரியுது போலையே. டேய் மாப்பிள்ள, ஆதி எப்படா வருவ? யோ மாமா, எங்கள் அம்மா கூட இவ்வளோ மிஸ் பண்ணலையா? ஆனால் நீங்கள் வேற லெவல் மாமா. யாருது? ஆதி மாப்பிள்ள? மாமா, என்ன மாமா, என்னையே நினச்சிட்டு இருப்பீங்க போல. எப்போ மாப்பிள்ள வந்த? இப்போதான் மாமா வந்தது, உங்களை பார்க்க வந்தேன். கீழே அக்கா இருந்தா, பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். சரி சரி, பெங்களூர்ல என்னாச்சு? ராஜி வேற கூட இருந்தா, மாப்பிள்ளைக்கு ஒரே ரொமான்ஸ் தானா? ஆட நீ வேற மாமா, சும்மா இருங்க. ஏன்டா அவளை கூட்டிகிட்டு போனோன்னு ஆயிடுச்சு. தொட்டதும் தொன்னதுக்கும் 1008 கேள்வி கேட்குறா. ஒரு நிமிஷம் மாமா, ஒரு நிமிஷம் நிம்மதியாக இருக்க முடியல. ஆதி மாமான்னு ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கா மாமா. பெரிய தலைவலியாக போச்சு. இதில் ஸ்வேதா வேற வந்துட்டா. ஸ்வேதாவா? ஆமாம் மாமா, அவள் திடீர்னு வந்து என்கிட்ட நம்ம பேட்சப் பண்ணிக்கலாமா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு பேச ஆரம்பிச்சிட்டா. நான் என்னடா பண்ணுறது, இப்படி கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லி இவளை கழட்டி விடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக வந்துட்டா மேடம். வந்து எனக்கும் ஆதி மாமாவுக்கும் கல்யாணம் ரெடியாக இருக்குது, இனிமேல் எங்கள் லைஃப்பில் வராதுங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டா. அவள் வேற ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே போனா மாமா. மனசே சரியில்லை. மாப்பிள்ள, ஸ்வேதா நல்ல பொண்ணு தான், ஆனால் உன் லைஃபுக்கு செட் ஆகுவாளான்னு கேட்டால் எனக்கு அப்படி தோணல. பரவாயில்ல விடு, ராஜி சொன்னது ஒரு விதத்தில் நல்லதா மாப்பிள்ள. ஆமாம் மாமா. சரி சரி, முக்கியமான மேட்ருக்கு வா. கவி மாமா, நான் அவளை டம்மி பீஸ்ன்னு தான் நினச்சேன். அவள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னு நினைக்கிறீங்க?
நான் ஃபைல் எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சிட்டேன் மாமா. அவ எப்படி கண்டுபிடிச்சானே தெரியல. கடைசியில் பார்த்தா இந்த ஆதி ஃபைலு கொண்டு வந்துட்டேன், எல்லாம் செக் பண்ணி கரெக்டாக இருக்கு, நீ கொண்டு போய் சப்மிட் பண்ணிடு அப்படிங்கிறா. எனக்கு கேட்டோடனே கொஞ்சம் என்னடா இவ எப்படா ஃபைல் எடுத்தாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பத்தாததுக்கு கீ எங்கிட்ட தான் மாமா இருக்கு. ஆனாலும் அவன் பயங்கரமான டேலண்ட் தான் மாமா. நான் கூட அவளை என்னமோ நினச்சேன், ஆனால் பாருங்களேன். என்ன மாமா, நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை மாப்ள, நீ இதுக்கு முன்னாடி கவியை கேவலமா என் முன்னாடி திட்டிருக்க. நான் கூட என்னடா அது மாப்பிள்ளை இப்படி பேசுறானே நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இப்போ நீ பேசுறது அப்படியே உன் பேச்சில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதே. மாப்பிள்ள, நான் சொல்றேனேன்னு கோச்சுக்காத. நீ கவியை முதல்ல பார்த்த விதமும் இப்போ பார்க்குற விதமும் கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தெரியுது. எதுக்கு இவர் இப்படி குட்டி போட்ட பூனையாட்டம் அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்காருன்னு தெரியல. கவி வந்தா எங்கே போயிடுவா? இங்கே தானே வருவா. என்ன இன்னும் இந்த பொண்ணை காணோம்? அப்படியாவே கேப் பிடிச்சி வந்துருவேன்னு சொன்னாலே இன்னும் வராம கம்முன்னு நாமளே போய் கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஏங்க என்ன குட்டி போட்ட பூனையாட்டம் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு? கவி வருவான்ல, கேப் ஏறிட்டுன்னு தானே சொன்னா, வந்துருவா கொஞ்ச நேரத்தில். அப்பா கவிமா, அப்பா என்னப்பா இப்படி துரும்பா இழைச்சி போயிட்டீங்க? சரியா சாப்பிட்றது இல்லையா? அடியே, கொஞ்சம் கூட மனசாட்சியெல்லாம் பேசாத. ஏதோ கொஞ்ச நேரம் உங்கள் அப்பா பார்க்கல, ஒரு 2 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே உங்கள் அப்பா துரும்ப இழைச்சி போயிட்டாரா? என்ன கருத்து? அவதான் உன்னை வம்புலுக்கு பேசுறான்னு தெரியுதுல்ல, நீ எது கோவப்படுற? சரி சரி விடுங்கம்மா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். கவி, நீ போய் குளிச்சுட்டு ரெடியாகு. குளிச்சுட்டு எங்கம்மா? நான் இப்போ தான் அங்கேருந்து வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குமா, நான் ரெஸ்ட் எடுக்கிறேனே. இல்லை இல்லை கவி, நம்ம அம்மாச்சி வீட்டுக்கு போகிறோம், அங்கே போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வரலாம். உனக்கு 2 days லீவு தானே? ஏமா, உனக்கு லீவு தானே? ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டல? ஆ, ஆனால் அப்பா அம்மாச்சி வீட்டுக்கு போகிறேன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கே தெரியாதுமா, இப்போதான் உங்க அம்மா பேசுறா. நான் அடுத்த வாரம் போகலான்னு சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாமா. பா ப்ளீஸ்ப்பா, அம்மாச்சி மாதிரியே கோவமாக இருக்கு, நான் எப்படி வர்றது? நீங்கள் வேணா பவியை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கப்பா. என்ன அப்பாவும் மகளும் குசு குசுனே பேசிட்டு இருக்கீங்க? சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஏன் கருத்து, நம்ம கவி இன்னைக்கு தான் வந்திருக்கா, அவ பேசாம ரெஸ்ட் எடுக்கட்டுமே. நம்ம பவியும் தம்பியும் மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வருவோம். கவி போ, போய் குளிச்சுட்டு ரெடியாகு. பா போமா, உங்க அம்மா நீ யார் பேச்சும் கேட்க மாட்டா.